ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம யோகாசனங்கள் பார்த்துட்டு வரோம். யோகாசனங்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான ஒரு கிஃப்ட். ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த உத்தித பாதாங்குஸ்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். பொதுவாக நிறைய நபர்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது, உடல் சூடு அதிகமாக இருக்குது, இடுப்பு தசைகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த உள் மூலம் வெளி மூலம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆசனத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். பைல்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. அப்படி பைல்ஸ் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் அழகாக அந்த பயிற்சியை பண்ணிவிட்டு அதிக காரம், அதிக உப்பு, அதிக புளிப்பு குறைச்சிக்கோங்க. பல வகைகள் கீரை வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. மாதுளம்பழம், கொய்யாப்பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு இந்த ஆசனங்களை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணுங்கள், மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்பொழுது இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இந்த யோகாசனங்களை காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணணும். இப்போ நம்ம அர்த்த உத்தித பாதாங்குஸ்தாசனம் பண்ண போகிறோம். முதல்ல பத்மாசனம் போட்டுக்கிடணும். இப்போ இந்த கையினால் இந்த கால் பெருவரில் தொட்டுக்கோங்க. இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை மாற்றிக்கோங்க. இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனம் போட முடியாதவங்க அர்த்த பத்மாசனத்திலே பண்ணிக்கலாம். இந்த ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கையினால் இந்த கால் பெருவரில் பிடிக்க பாருங்கள். இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கால் மாற்றிக்கோங்க. அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கையினால் இந்த கால் பெருவரில் பிடிக்க பாருங்கள். இந்த கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ நார்மலாக உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த ஆசனம் வயதானவர்கள் பயிற்சி பண்ண முடியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த ஆசனம் செய்ய முடியாதவங்க முத்திரைகள் நம்ம பண்ண போகிறோம். முத்திரைகளில் ஆதி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த முத்திரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன உடல் சூடுனால பைல்ஸ் வரும், அதனால் சீத்தளி அப்படிங்கிற பிராணாயாம பயிற்சி. 2 கை சின்முத்திரை. வாய்விலேயே மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த ஆசனம் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். உடல் சூடு சமமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். மூட்டுக்கள், மூட்டு வலி, இடுப்பு தசை வலி, இடுப்பு எலும்பை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம்.